இரவில் குளிப்பதால் உடலில் என்ன நடக்கும்? வதந்திகளை நம்பாதீங்க. இனிமே நீங்களும் இதை பண்ணாதீங்க. நாள் முழுவதும் வேலை செய்து களைத்து வியர்வையிலும் தூசியிலும் உழைத்து விட்டு வந்த பிறகு பலருக்கு ஒரு குளியல் போட்டால்தான் ரிலாக்ஸாக இருக்கும். உண்மையிலேயே அறிவியல் ரீதியாக இரவில் குளிப்பது நல்லதா ஆபத்தானதா என்பது பற்றி இப்போது விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். ஆழ்ந்த உறக்கத்திற்கு உதவும் உடல் வெப்பநிலை மாற்றம். நமது உடலின் உயிரியல் கடிகாரம் தூக்கத்தை உடல் வெப்பநிலையோடு தொடர்பு படுத்துகிறது. இரவு நெருங்கும் போது உடல் வெப்பநிலை தானாகவே குறைய ஆரம்பிக்கும். இதுவே தூக்கத்திற்கான அறிகுறி. குளிக்கும் போது நம் உடல் வெப்பநிலை தற்காலிகமாக உயர்ந்து குளித்து முடித்ததும் வேகமாக குறைய தொடங்கும். இந்த குறைந்த வெப்பநிலை மூளைக்கு தூங்கும் நேரம் வந்துவிட்டது என்ற சிக்னலை அனுப்புகிறது. மேலும் மெலட்டோனின் என்ற தூக்க ஹார்மோனையும் சுரக்க உதவுகிறது. சரும பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம். நாள் முழுவதும் வெயிலில் செல்லும் போது நம் சர்மத்தில் கோடிக்கணக்கான நுண்கிருமிகள், வாகன புகை மற்றும் தூசு படிமங்கள் படுகின்றன. இவற்றை அகற்றாமல் அப்படியே படுக்கைக்கு செல்வது பருக்கள், சரும அரிப்பு மற்றும் அலர்ஜி போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கும். இரவு குளியல் சரும துவாரங்களை திறந்து இறந்த செல்களை நீக்கி சருமத்தை சுவாசிக்க வைக்கிறது. இது படுக்கை விரிப்புகள் அசுத்தமாவதையும் தடுக்கிறது. மன அழுத்தம் மற்றும் தசை தளர்வு. தொடர்ந்து கணினி முன் அமர்ந்து வேலை செய்பவர்களுக்கும் உடல் உழைப்பு அதிகம் உள்ளவர்களுக்கும் கழுத்து மற்றும் முதுகு தசை இறுக்கம் ஏற்படும். வெதுவெதுப்பான நீரில் குளிப்பது தசைகளை தளர்த்தி இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. இது கார்டிசோல் எனும் மன அழுத்த ஹார்மோனை குறைத்து மனதை அமைதிப்படுத்துகிறது. சைனஸ் மற்றும் ஆஸ்துமா பாதிப்பு உள்ளவர்கள் கவனத்திற்கு. இரவில் குளிப்பதால் சில எதிர்மறை விளைவுகளும் உள்ளன. குறிப்பாக சைனஸ், ஆஸ்துமா மற்றும் ஒற்றை தலைவலி உள்ளவர்கள் குளிர்ந்த நீரில் இரவில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும். குளிர்ந்த நீர் சுவாச பாதையில் சுருக்கத்தை ஏற்படுத்தி மூச்சு திணறல் அல்லது சளி தொல்லையை அதிகரிக்கலாம். இவர்கள் வெதுவெதுப்பான நீரை பயன்படுத்துவதே பாதுகாப்பானது. கூந்தலை உலர வைத்தல். இரவில் குளிக்கும் பலரும் செய்யும் தவறு ஈரத்தலையுடன் உறங்குவது. ஈரம் தலையில் தங்கியிருக்கும் போது பூஞ்சை தொற்று மற்றும் வேர்க்கால்கள் பலவீனமடைதல் போன்றவை ஏற்படும். மேலும் இது சைனஸ் பிரச்சனையை தூண்டும். எனவே இரவில் தலைக்கு குளித்தால் கூந்தலை முழுமையாக உலர்த்திய பின்னரே படுக்க வேண்டும். மேலும் சில முக்கிய ஆலோசனைகள். தூங்குவதற்கு குறைந்தது 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்திற்கு முன்பே குளித்து விட வேண்டும். குளித்த உடனே தூங்குவது சிலருக்கு உடல் வலியை ஏற்படுத்தலாம். அதிக வெப்பமான நீரை தவிர்த்து உடல் சூட்டிற்கு இணக்கமான இதமான நீரை பயன்படுத்த வேண்டும். சாப்பிட்ட உடனே குளிக்க கூடாது. இது செரிமான மண்டலத்தின் இரத்த ஓட்டத்தை பாதித்து ஜீரண கோளாறுகளை உண்டாக்கும். சாப்பிடுவதற்கு முன்போ அல்லது சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து குளிக்கலாம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இரவில் குளிப்பது என்பது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தும் ஒரு சிறந்த பழக்கமாகும். குறிப்பாக நகர வாழ்க்கை வாழ்பவர்களுக்கும் தூக்கமின்மை பிரச்சனை உள்ளவர்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம். எனினும் அவரவர் உடல்நிலை மற்றும் காலநிலைக்கு ஏற்ப நீரின் வெப்பநிலையை தேர்ந்தெடுத்துக் கொள்வது மிகவும் அவசியம். முறையான இரவு குளியல் உங்களை அடுத்த நாள் காலை அதிக புத்துணர்ச்சியுடன் நீங்கள் கண் விழிக்க உதவுகிறது.